ஆனா ஷைத்தானுக்கு விருப்பமான பாவம் எது தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க பதிவு செய்றாங்க, கணவன் மனைவியை பிரிக்கிறது, கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை உண்டாக்குறது. ஏனென்றா கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை உண்டாக்கினா வாழ்க்கையில நிம்மதி இல்ல, தற்கொலை செய்ய முயற்சி செய்வாரு. வாழ்க்கையில நிம்மதி இல்ல, ஏதோ ஒரு கப்ல போய் என்ன செய்வாரு, விபச்சாரம் செய்வதற்கு ஆரம்பிப்பாரு. வாழ்க்கையில நிம்மதி இல்ல, தற்கொலை செய்யறதுக்கு முயற்சி செய்வாரு. எதனால? ஒரு குடும்பம் பிரியும் போது எல்லா பெரும் பாவத்தையும் சிம்பிளாக லேசாக செய்ய ஆரம்பிப்பாரு. அதனால தான் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு எங்கட சமூகத்துல நாங்க யாரும் ஷைத்தான கண்டில்ல, யாருமே ஷைத்தாண்ட கண் இல்ல. ஆனா ஷைத்தாண்ட ஏஜென்ட்டை நாங்க கண்டிருக்கிறோம். யாரு? ரெண்டு குடும்பங்களை பிரிக்கக்கூடியவங்க, ரெண்டு சமூகத்துக்கு மத்தியில பிரிவினை உண்டாக்கக்கூடியவங்க. அவங்கள நீங்க ஷைத்தானை பார்க்கணும் என்று அவங்கள பார்த்துக்கோங்க. அதனால இமாம் அஹ்மத் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்லி காட்டினாங்க, சில மனிதர்கள் மனித ரூபத்தில் இருந்தாலும் அவர்களுடைய உள்ளங்கள் ஷைத்தானை போல இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வினர்களே, நாங்கள் அல்லாஹ் கிட்ட எப்பொழுதும் துஆ கேட்கணும். இஸ்திகாரா தொழுது, ஸலாத்துல் ஹாஜா தொழுது, யா அல்லாஹ் ஏன மனைவியோட ஏன குடும்பத்தோட நான் நிம்மதியாக சந்தோஷமாக நான் எப்பொழுதும் வாழ்வதற்கு நீ உதவி செய்யா அல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, நாங்க எங்கட குடும்பத்துல பிரச்சனை வரும் போது மனைவி உம்மா வாப்பா கிட்ட போய் சொல்லுறா, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுறா. அதே மாதிரி கணவன் எடுத்தாலும் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் போது யார் யாருக்கிட்டோ போய் சொல்லுறோம். நாங்க ஒவ்வொருவரும் யோசிக்கணும், நான் என் குடும்ப பிரச்சனைய தஹஜ்ஜுடைய தொழுகையில என் ரப்பு கிட்ட சொல்லியிருக்கிறேனா? என் குடும்ப